வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே ராகுல். இது நம்ம தமிழ் சேனல். நம்ம தமிழ் சேனலில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ பண்ணோம். திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆசையோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் உங்கள் ஆதரவும் அன்பும் மட்டும்தான் என்னை வழி நடத்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்ச் 8 உலக மகளிர் தினம் உலகம் முழுசும் கொண்டாடப்பட்டுருக்கு. ஆனால் இந்த உலக மகளிர் தினம் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவே ஒரு பெரிய புரட்சியின் அடையாளம் தான் இந்த உலக மகளிர் தினம். ஆமாம், பெண்களுடைய புரட்சி கிடைச்ச வெற்றி தான் உலக மகளிர் தினம் அப்படிங்கிற இந்த தினம். அப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் பஞ்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு சம ஊதியம் தரப்படாமையே இருந்திருக்கு. அவங்களுக்கு தொடர்ந்து ஆண்களுக்கு சமமான வேலையை வாங்கினாலும் ஆண்களுக்கு எப்படி வேலை கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு வேலை கொடுத்து அதே அளவு நேரம் பெண்கள் வேலை செஞ்சாலும் ஆனால் பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமான ஊதியம் தரப்படாமையே இருக்குது. அப்படி தரப்படாமையே இருக்கும்போது பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இது அப்படி தான் போல அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இது அப்படி இல்லை, நம்மளும் அவங்களுக்கு சமமாக தான் உழைக்கிறோம், அப்போ அவங்களுக்கு சமமான ஊதியம் நமக்கு தரணும் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அந்த புரட்சி பயங்கரமாக வெடிக்குது. அந்த புரட்சியின் காரணமாக அவங்களுடைய அந்த உரிமை அங்கீகரிக்கப்படுது. ஆமாம், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம ஊதியம் தரப்படுது. இந்த புரட்சி அடையாளப்படுத்தப்படணும். இது பெண்களுக்கான அந்த உரிமையை தர்றதுக்கான நாள். பெண்களை சமமாக நடத்தணும், பெண்களுடைய திறமைகளை அங்கீகாரம் பண்ணணும், அவங்களுக்கு சம அளவுக்கு அவங்களுடைய சாதனைகளை நம்ம அங்கீகாரம் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கான விருதுகள், அவங்களுக்கான ஊதியம் எல்லாமே ஆண்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி பெண்களுக்கும் கிடைக்கணும். ஒவ்வொரு முறையும் போராடி தான் கிடைக்கணுங்கிறது இல்லை, தொடர்ந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், அடையாளப்படுத்துறதுக்காக இந்த நாள் கொண்டாடப்படுது. இந்த புரட்சிக்கு அப்புறமா உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பெண்கள் தொடர்ந்து தங்களோட உரிமையை கேட்டு போராடுறாங்க. இந்த புரட்சி உலகம் முழுசும் பரவுது. அதனால் பல நாடுகளில் பெண்களுக்கான உரிமை அங்கீகரிக்கப்படுது. பெண்களுக்கான ஓட்டுரிமையே இல்லாமல் இருந்த காலம்லாம் இருந்தது. அதெல்லாம் கடந்து இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் நிற்கிறோம். ஆனாலும் இன்றைக்கும் பெண்களுக்கான சம உரிமை கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற பெண்ணாக இருக்கட்டும், இல்லை கல்லூரியிலையோ இல்லை பள்ளியிலையோ வேலை செய்கிற பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த ப்ரமோஷனோ இல்லை அவங்களுக்கான அந்த அங்கீகாரமோ அவ்வளோ எளிதாக கிடச்சிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் அந்த அங்கீகாரத்தை நம்ம கொச்சப்படுத்துறதுக்கான நிறைய காரணங்களை தேடி, இதனால தான் அவங்களுக்கு கிடச்சிருச்சு, அதனால தான் கிடச்சிருச்சு, இதனால தான் அப்படின்ற மாதிரியான வாதங்களை நிறைய பேர் முன்வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுறதுக்கான நிஜமான காரணம், அந்த நிஜமான அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம எதை தேடி போகணுமோ, நம்மளோட இலக்கோ அந்த இலக்கு இன்னும் எட்டப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மறுக்க முடியாத சோகமான ஒரு உண்மை. ஆனால் நம்ம மகளிர் தினம்னா டான்ஸ் போட்டி வைக்கிறது, பாட்டு போட்டி வைக்கிறது, இந்த மாதிரியான அந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பர்வீன் சுல்தானா அவங்க கூட ஒரு வீடியோவில் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அதை திரும்பவும் நான் ரீகலெக்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் தினத்தில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, பெண்களை சமமாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத எப்படி நினைக்கிறாங்கன்னா, என்னப்பா அவங்களும் காலேஜுக்கு தான் போய் போகிறாங்கல்ல, அவங்களும் படிக்கிறாங்கல்ல, அவங்களும் வேலைக்கு போகிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொதுமைப்படுத்தி அதை ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ளே நிறுத்திடுறோம். ஆனால் அப்படி இல்லை. ஒரு ஆணுக்கு கிடைக்கிற மாதிரியான அதே அளவுக்கு அந்த சம ஸ்பேஸ் பெண்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கும் கூட ஒரு பொண் பிள்ளை இருக்குன்னா, அந்த பொன் பிள்ளைகளை கல்லூரிக்கு சேர்த்துறதோ இல்லை அவங்களுக்கு படிப்புக்கு செலவு பண்ணுற அந்த செலவுக்கான தொகைகளோ ஆணுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறதில்ல. அது இன்னும் சமப்படுத்தப்படலை, சமம் அடையலை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வேலைக்கு போகிற இடத்துல நமக்கு நம்ம கூட ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, ஒரு பொண்ணு வேலை செய்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு நம்ம பார்க்குற அந்த பார்வை இருக்கு இல்லையா, அவங்க நம்மளோட மேலே போயிட்டாங்கனாலோ இல்லை அவங்களோட திறமையின் காரணமாக, அவங்களோட ஸ்கில்ஸ் காரணமாக அவங்க நம்மளோட ப்ரொமோஷன் வாங்கி நமக்கு முன்னாடி போய் நின்றுட்டாங்கன்னா, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இன்னும் இந்த சமூகத்தில் வரல அப்படிங்கிறது தான் உண்மை. அவ்வளோ என்னங்க, நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கும்போது நம்மளை ஓவர்டேக் பண்ணி ஒரு பொண்ணு ஸ்கூட்டியில் போயிட்டாங்கன்னா விடாமல் துரத்திட்டு போய் அவங்களுக்கு முன்னாடி போனதுக்கப்புறம் தான்
நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே அடைகிறோம். அப்படி இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து பெண்கள் முன்னேறுறது நம்ம ரொம்ப எளிமையாக தான் பார்க்குறோம். அது வந்து நாங்கள் வந்து வேறு கோணத்தில் பார்க்கல அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆணோ பெண்ணோ அவங்க வந்து யாராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஆணோ பெண்ணோ, இல்லை வந்து அவங்க வந்து திருநம்பியோ திருநங்கையோ யாராக இருந்தாலும் அவங்களோட திறமையின் மூலிமா அவங்க மேலே வராங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா அதில் தான் வந்து எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. யார் மேலே வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை வந்து ஆப்போசிட் ஜெண்டர்லேருந்து மேலே வந்துட்டாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுறதுல ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. அவங்கள வந்து நம்ம வந்து வேறு விதமாக பேசுகிறது, வேறு விதமாக பார்க்குறது, அவங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுக்கறது, இல்லை வந்து அவங்கள வந்து அவங்களோட பதவிக்கான மரியாதையை கொடுக்காம ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரியான விஷயங்களை நான் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது, கேள்விப்பட முடியுது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய இடங்களில் நானே நேரில் பார்க்குறேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு நம்ம வந்து சொல்லலாம். இல்லை அது இன்னும் இருக்குது, அவங்க வந்து அவங்களும் நம்மள மாதிரி தானே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னாலும் கூட அதை வந்து இந்த சமூக வலைதளங்கள்லையும் பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இங்கே பண்ணுறேன். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம தமிழ் சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் நம்ம பண்ண போகிறோம். வேறு வேறு விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஆனால் இன்றைக்கி மகளிர் தினம் அன்றைக்கி இந்த விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்களை நான் ஒரு சாதாரண வாழ்த்துக்களாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படல. அதுக்கு பதிலாக வந்து இந்த வாழ்த்துக்களை நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் உங்களுடைய பாதையில் போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரியான நிறைய தடங்கல்கள் வரலாம். நிறைய பேர் வந்து அதை வந்து வேறு விதமாக பார்க்கலாம், வேறு விதமாக பேசலாம். அப்படி எல்லாத்தையும் தடைகளை உடச்சி நம்ம வந்து மேலே போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட இலக்காக இருக்கணும். அப்படின்னு நான் வந்து மொத்தமாக அவங்க தலையிலேயே நம்ம வந்து சுமத்திட முடியாது இல்லையா? அதுக்கு சம பொறுப்பை ஆண்களும் எடுத்துக்கணும். நீங்கள் யாருக்கும் உரிமையை கொடுக்கல, அது அவங்களோடது. அவங்க எவ்வளோ வேணுமோ அவனை எடுத்துப்பாங்க. நீங்கள் யாருக்கும் வந்து ஸ்பேஸ் கொடுக்கல, அது அவங்களோடது. அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துப்பாங்க. அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் போதும். அதுதான் இன்றைக்கி நான் மகளிர் தின வாழ்த்துக்களாக சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் பெண்கள் அனைவரும் அவங்களுடைய உயரத்தை, அவங்களுடைய இலக்கை அடைவதற்கு இந்த சமூகம் இலகுவானதாக, இந்த சமூகம் ரொம்ப எளிமையாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சமூகமாக மாறணுங்கிறது மட்டும்தான் இங்கே நான் பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுட்டு கிளம்புறது உங்கள் ஆர்ஜே ராகுல். மக்களே, அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வீடியோவாவது பண்ணணும், இல்லை வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய இலக்கு. அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தும். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்ன பண்ணுங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைபு, அப்புறம் அந்த ஷேரு அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்டாக போடுங்க. அடுத்தடுத்த வாரங்களில் வேறு விதமான கண்டென்ட்ஸ், வேறு விதமான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தணும்னு நினைக்கிறேன். பழையபடி வந்து புத்தக விமர்சனங்கள், திரைப்பட விமர்சனங்கள், திரைப்படம்னா எல்லா திரைப்படங்களும் இல்லை, என்னை பாதித்த சில திரைப்படங்களை பற்றி மட்டும் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி புத்தகங்கள், நான் வாசிக்கிற புத்தகங்களை, அது உங்களுக்கு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிற புத்தகங்களை உங்கள்கிட்ட கண்டிப்பாக சேர்த்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு தான் எனக்கு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிட்டு கிளம்புறது உங்கள் ஆர்ஜே ராகுல். மக்களே, பாய், see you.